ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிம்மதியை கெடுக்க எத்தனையோ பிரச்சனைகள் உருவாகின்றன. நாம உண்டு, நம்ம வேலை உண்டு என்று இருந்தாலும் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய நம் எதிரிகளால் துன்பம் ஏற்படுகிறது. என்ன செய்வது? வீண் பிரச்சனைகளை உருவாக்கி தொல்லை கொடுப்பது, இல்லாத ஒன்றை சொல்லி வம்புக்கு இழுப்பது, அவதூறுகளை பரப்புவது, தான் செய்த தவறை மறைக்க பிறர் மீது பழி சொல்வது என்று மன நிம்மதியை கெடுக்கும் இந்த எதிரிகளின் தொல்லை நீங்க வேண்டும். நியாயமற்ற செயல்களை செய்யும் போது நியாயத்தை, நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் முறையிடுவது முருகப்பெருமானிடம்தான். அவன்தான் சகலத்திற்கும் சாட்சியாக இருக்கின்றான். அதனால்தான் நமக்காக அருணகிரிநாதர் திருச்செந்தூர் முருகனிடம் கந்தர் அலங்கார பாடலில் எதிரிகளின் தொல்லை நீங்க வேண்டும் என்று பாடுகிறார். பாடல் 106 இதோ. கொல்லி தலையின் எறும்பு அதுபோல குலையும் எந்தன் உள்ள துயரை ஒழித்து அருளாய். ஒரு கோடி முத்தம் தெல்லி குளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயில் ஏறிய மாணிக்கமே. இதனுடைய பொருளையும் பார்த்துடலாம். இருதலை கொல்லியின் இடையில் அகப்பட்டு கொண்ட எறும்பை போல துன்புறுகின்ற அடியேனுடைய மன துயரை நீக்கி அருள்வீராக. ஒரு கோடி முத்துக்களை தெல்லி குளிக்கும்படியான கடற்கரையில் அமைந்திருக்கும் திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் வீரனே, வள்ளியம்மையினுடைய அன்பு கணவனாய் வாய்த்த தலைவரே, மயில் மீது ஏறி வரும் மாணிக்கமே. இந்த கந்தர் அலங்கார பாடலை பாடிவர நம்முடைய எதிரிகளின் தொல்லையும் நீங்கும்.